வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2.1 ஹோம் தியேட்டர். ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு 2 ஐசி இருக்குது. கிளாஸ் டி ஐசி இருக்குது. 50 வாட்ஸ் ப்ளஸ் 50 வாட்ஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு. சப்புக்கு 100 வாட்ஸ். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். மியூட் பட்டன். பேஸ் சூப்பர் பேஸ் வரும். ஓகே, சம்மர் ஸ்டோரிஸ்னு சம்மர் ஸ்பெஷலா எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது சூரியன் எஃப்எம் இன் சூரியனோடு விளையாடு. இப்போ பாருங்க, நல்ல அசத்தலான ஒரு பேஸ் வந்துட்டு இருக்கு சூரியன் எஃப்எம்லேருந்து வரக்கூடிய வாய்ஸு. ஓகே, இதில் நான் வால்யூம் கூட்டுறேன். ட்ரிபிள். நான் ட்ரிபிள் பேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஒன்லி சப்பு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சப்போட ஃப்ரீக்வன்சியை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஒரு ஷார்ப்டாக ஹார்டாக வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, நான் வரும். சப் ரைஸ் பண்ணுறேன். பேஸ் இப்போது மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ட்ரிபிள் பேஸ் வைக்கல. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பென் டிரைவ் ஆக்டிவேட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஃபுல்லாக ஒன்லி பேஸ் மட்டும் தான். இதில் ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். ஓகே, வேணா பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒயர் ரூட்டிங். நான் இப்போ வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு அளக்கலாம். இப்போ பாருங்கள், பவர் சப்ளை நான் வந்து ஒரு 200 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக் கன்வெர்ட்டரில் எவ்வளோ வோல்ட் வருது? 24 வோல்ட் வருது. அப்போ இந்த பவர் சப்ளை இருக்கு இல்லையா, இந்த பவர் சப்ளை 24 வோல்ட்டு 4 ஆம்பியர். ஓகே, அவுட்புட்டில் பக் கன்வெர்ட்டருடைய அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது? 20 வோல்ட் டிசி ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடுலுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா உங்களுக்கு 4.8 5 வோல்ட் வேணும். 4.8 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாடுல். ஓகே, இதில் இந்த போர்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த போர்டோட சப்ளை வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் அதே அளந்துடலாம். நியர்லி 24 வோல்ட். 24 வோல்ட்லேருந்து பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ளூடூத் மாடல் கொடுத்துருக்கேன். ப்ளூடூத் மாடல் வந்து இது ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த போர்டுக்கு பேஸ்டிபிள் போர்டு நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதில் டோட்டலாக எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சப்போட வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம், டோட்டல் வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். நான் சப்பெல்லாம் குறைச்சிட்டேன். நார்மலாக ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட். ஓகே, ஜஸ்ட் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாங். இது இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு பேஸ் டிப்பில் குறைச்சிடலாம். கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். நமக்கு தேவை சப்பு தான். சப் மட்டும் என்ன பண்ண முடியும்? ரைஸ் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வேணும்னா நாம் என்ன பண்ணலாம்? பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். எந்த வித நாய்ஸ் ஹம் இஷ்யூ எதுவுமே வராது. அப்போ நமக்கு இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணுன்னா இந்த போர்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த போர்டோட காஸ்ட் வந்து 850 ரூபா வரும். இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து 24 வோல்ட்டு 4 ஆம்பியர் வரும். ஒருவேளை இதில் அதிகமாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பாருங்கள், 24 வோல்ட்டு இது வந்து 8 ஆம்பியர் போர்டு இருக்குது. இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் செய்யணுன்னா இது போதும். இது ஜிஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு ப்ளூடூத் மாடுல். நல்ல ஒரு கிளாரிட்டி, எஃப்எம் ரிசப்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளூடூத் ஆக்டிவிட்டியும் பக்காவாக இருக்கும். ஒரு
ஒரு பக் கன்வெர்ட்டரோட வரும். டோட்டலாக இந்த செட்டை நம்ம வந்து அசம்பிள் பண்ணிட முடியும். இந்த டோட்டலாக செட்டை அசம்பிள் பண்ணி 2000 rupees வரும். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போது இந்த மாடுல் இந்த செட்டிங்ஸே போதுமானது. நல்ல குவாலிட்டியாக ஒரு 10க்கு 10 ரூமுக்கு தேவையான ஒரு 200 watts பவரை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது ஆடியோ சிஸ்டம். இந்த பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இன்புட் வோல்ட் 90 volt ஏசியிலிருந்து 230 volt ஏசி வந்தாலும் அவுட்புட்டில் 24 volt 4 ampere கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்க நம்பிக்கை இருக்குது. இதுதான் இந்த மாடல். ஓகேங்களா? இந்த மாடல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதன் காஸ்ட் வந்து 850 ரூபாயில் ஒரு 200 watts பவர் உள்ள லோ பட்ஜெட்டில் நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். டோட்டல் செட்டு வித்து கேபினெட்டோட உங்களுக்கு காஸ்ட்டு 2000 வரும். ஓகேங்களா? இப்போது ஒரு பவர் சப்ளை பற்றி சொல்லியிருக்கிறோம் இல்லையா? எஸ்எம்பிஎஸ் பெஸ்ட் ஒன் சொல்லியிருக்கோம். இதே டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது காஸ்ட் அதிகமாக வரும். 24 volt 5 ampere போது அதிகமாக வரும். அதோட பாதி காஸ்ட்டில் தான் நீங்கள் ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் இதில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கு இந்த ஒரு மாடல் பெஸ்ட் மாடலாக இருக்கும். இந்த செட்டப் எல்லாமே ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு பக் கன்வெர்ட்டர், கேபினெட்டு ப்ளஸ் ஜி ஸ்டார் மாடல் எல்லாம் சேர்த்து 2000 rupees வரும். ஓகே, இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டும் மார்க்கெட்டில் இருக்குது. ஃபுல்லாகவே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். எஸ்எம்பிஎஸ் அது மட்டும் இல்லை, 50 wattsலேருந்து கிளாஸ் டி போர்டு உங்களுக்கு 2000 watts வரைக்கும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் அசம்பிள் பண்ணுங்கள், தென் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.